ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எப்படி இந்த ஈஸ்வரிய சேவைக்கு சேவை செய்தார்கள், எப்படி தன்னுடைய தியாகத்தை இந்த சேவை மூலமாக பாக்கியத்தை அடைந்தார்கள் அப்படின்று நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பாபாவுடைய செல்ல குழந்தையாக இருந்தவர் மூத்த ராஜ யோகினி ரோசி பெகன்ஜி. இவருக்கு இன்னொரு பெயர் வந்து சிவகன்யா அப்படின்னு அழகா பெயர் வைத்திருந்தார் பாபா. இவர் வந்து பிறந்த ஊர் வந்து வெளிநாட்டுல, அதாவது ஹாங்காங். சிந்தி சமூகத்தை சேர்ந்த, அதனால பாபாவுக்கு தொடர்ச்சியாக தொடர்பு இருந்தது அவருடைய லௌகீக அப்பா அம்மாவுக்கு. அவருடைய லௌகீக அப்பாவுடைய பெயர் வந்து நாராயண் தாதா. அவருடைய லௌகிக அம்மா பெயர் வந்து லக்ஷ்மணா பெகன் அப்படின்று பெயர் இருந்தது. அவருடைய சகோதரர் வந்து பி.கே. சந்துரு. இவர் வந்து அந்த காலத்துல அங்க இந்த யக்கியத்துல வந்து நிறைய பாபாவுடைய படங்கள் நாம் பார்த்திருப்போம். அந்த படத்தையெல்லாம் அதற்கு பிடிப்பதற்கு கேமரா தேவைப்படுது இல்லையா? இந்த குடும்பம் தான் எங்க அங்க ஃபாரின்ல எந்த ஒரு புது இது போல கருவி வருதோ, முதல்ல வந்து யக்கியத்துக்கு வந்து குடுப்பாங்க. அதனால தான் அந்த காலத்துல வந்து பாபாவுடைய படங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஹிஸ்டரி ஹால்ல இருக்கும். நெறைய படங்கள்லாம் பிடிப்பதற்கு இவருடைய சகோதரர் தான் சந்துரு உதவி செய்திருக்கின்றார். 1960 அந்த பிரிவு அந்த சமயத்துல பிரம்ம பாபாவுக்கு படங்கள் எடுப்பது, அதேபோல பேசுவதற்கு கிராமோஃபோன், டெலிகிராம் செய்வதற்கு இந்த குடும்பம் தான், லௌகிக குடும்பம் உதவியாக இருந்தது பாபாவுக்கு. அந்த கிராமோஃபோன் வாங்குவதற்கு எல்லாம் சரி. பி.கே. சந்துருபாய்ன்னு சொல்லுவாங்க. அப்புறமா 1960 அந்த சமயத்துல வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய அந்த சேவை கூட இவருக்கு கிடைச்சது. பிறகு 1970 வந்து அபிக்த பாப்தாதா வந்து முதல்ல ரோசி பெகன்ஜிக்கு வரதானம் கொடுத்தார். நீங்க வந்து மெட்ராஸ் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு. இது போல வந்து அந்த காலத்துல நடந்திருக்கின்றது. பிறகு 1960 அங்கிருந்து எங்க வந்திருக்காங்க? பெங்களூர் வந்திருக்காங்க. அங்க வந்து தாதி இருதய புஷ்பாவிடம் பாலனை பெற்று, அப்புறமா அங்கிருந்து அந்த 60 அந்த சமயத்திலலாம் 1968ல சாந்த பெகனுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. ஜெய்ப்பூர்ல சேவை செய்திருக்கக்கூடிய லக்ஷ்மி பெகன், சாந்த பெகன், அப்புறமா ரோசி பெகன், இவங்க எல்லாருமே வந்து 1970 வந்து சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள். பிறகு 1971ல 5 பாண்டவர்கள். அதில நம்முடைய ஷீலிந்திரா மும்பை, ஜெகதீஷ் பாய் டெல்லி, ரமேஷ் பாய் மும்பை, அப்புறமா ரோசி பெகன்ஜி, அப்புறமா நிர்மலா தீதின்னு சொல்லுவாங்க. இது போல வந்து எல்லாரும் சேர்ந்து வெளிநாட்டு சேவைக்கு செஞ்சிருக்கின்றாங்க. முதல்ல போயிருக்காங்க. அதன் பிறகு 1986ல ஜமைக்கா, அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் அங்க வந்து அவருடைய மூத்த பிரதர் சகோதரர் வந்து அவரும் சரி, உஷா பெகன்ஜி இவங்க எல்லாம் சேர்ந்து அங்க அந்த நாட்டுல வந்து 1986ல அங்க வந்து பாபாவுடைய வீடு வந்து அங்க சேவை வந்து ஆகியிருக்கின்றது.
பிறகு 1983ல ஸ்ரீலங்காவுல வந்து சேவை ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர்கள் நெறைய பேர் சேவை செய்திருக்கின்றார்கள். 83 அந்த சமயத்துல. பிறகு அந்தமான் நிகோபார் அந்த சமயத்துல அங்க சேவை செய்திருக்கின்றார்கள். 1985ல அந்த சமயத்துல கூட அகண்ட பாரதம் வந்து அப்போ அந்த கிட்டத்தட்ட 5 மாதமாக கன்னியாகுமரி டூ டெல்லி அந்த சேவை செஞ்சிருக்கிறாங்க. இதுபோல அப்புறமா கன்னியாகுமரி டூ மவுண்ட் அபு அந்த சேவை செய்திருக்கிறாங்க. பாத யாத்திரை சேவை. அதன் பிறகு 1996ல நம்ம தெரியும் நமக்கு எஸ்விசி சுங்குவார் சத்திர ஹேப்பி வில்லேஜ் கட்டியிருக்காங்க 3 ஏக்கர்ல. ரோசி பேகன்ஜி, லட்சுமி பேகன்ஜி, சாந்தா பேகன்ஜி இது போல எல்லாரும் சேர்ந்து. அந்த சமயத்துல அதன் பிறகு 27/4/2003 மெரினா பீச்ல ஒரு பெரிய மெகா புரோகிராம் செய்திருக்கின்றார்கள். இது போல ரோசி பேகன்ஜியினுடைய தலைமையில இவ்வளோ அவங்களுடைய சின்ன சின்ன சேவை அழகா அந்த காலத்துல சேவை செய்திருக்கின்றார்கள். இவர் வந்து 22/4/2004ல தன்னுடைய சூலமான ஆடையை விடுத்து பாபாவுடைய மடியை அடைந்திருக்கின்றார். அந்த ஆத்மாவுக்காக நாம் இந்த நேரத்துல வந்து என்ன செய்யலாம்? ஆசீர்வாதம் கொடுக்கணும். ஆசீர்வாதம் கொடுத்து அந்த ஆத்மா எங்க இருந்தாலும் அட்வான்ஸ் பார்ட்டில இருப்பாங்க. பாபாவுக்கு கண்டிப்பாக அவர் சேவை செய்து கொண்டிருப்பார் அப்படின்ட்டு நாம் நம்புகின்றோம். அதனால இந்த பாக்கிய விதானம் மூலமாக பாபாவுக்கும் சரி, பரிவாரத்துக்கும் சரி, கண்டிப்பாக இந்த தீதி ஷிவ் கன்யா அதாவது ரோசி பேகன்ஜி அவருக்கு நாம் இந்த நாளில இந்த நினைவு நாள்ல அவருக்கு வாழ்த்துக்களை தரலாம் அப்படின்று நாம் இந்த நன்னாள்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். பார்க்கலாம் இவர் எப்படி வெளிநாட்டில பிறந்து எப்படி இந்த இந்தியாவுக்கு வந்து ஈஸ்வரிய சேவையில அவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன போல சிவகன்யா இவருடைய அப்பா வந்து லக்ஷ்மண் லக்ஷ்மண் பெகன், நாராயண் தாதா இவருக்கு மகளாக பிறந்து ஹாங்காங்ல பிறந்திருக்கின்றார்கள். அந்த சமயத்துல இவருக்கு ஹிந்தி தெரியாது. இந்த ஆன்மீகத்துல அவருக்கு ஈடுபாடு கிடையாது. இப்படியாக அவங்கன்னா அப்பா, அம்மா வந்து இந்த பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்துல வந்து தொடர்பு இருக்குது. சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வந்து கிட்டத்தட்ட இவங்க சொல்றாங்க 1964ல அவங்களுக்கு உண்மையால வந்து அந்த உண்மையான அந்த கோர்ஸ் அப்படி வந்து ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த சமயத்துல வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக பக்தி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நல்லா அழகா வெளிநாட்ட சுத்துவது, இது போல வந்து இந்த ஆன்மீக பக்தியில கூட இல்லாமல் அவங்க வந்து இருந்திருக்கின்றார்கள். அவங்க அப்பா, அம்மா எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த ஆன்மீக இதுல ஈடுபாடு. ஆனா இவங்க வந்து ரோசி பெக்கன்சி வந்து அது மேல ஈடுபாடு இல்லாமல் அழகா வந்து இருந்திருக்கின்றார்கள். பிஏ ஹிஸ்டரி படிச்சிருக்காங்க வந்து. டிகிரி லௌகீகத்துல. ஆனா பாரு விதி அவங்களுக்கு எப்படி வாழ்ந்திருக்கிறது. பாபா எப்படி அவருடைய 3 காலத்த உணர்ந்தவர் சிவபாபா, எப்படி அவருக்கு வந்து இந்த தத்துவம் இந்தியானுடைய பாரதத்தினுடைய தத்துவம், இது எல்லாத்தையும் அழகா பாபா பிரம்ம பாபா மூலமா இவருக்கு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில, நான் எப்படி இந்த இளம் வயதில எப்படி வளர்ந்தேன், இந்த ஈஸ்வரி ஞானம் எப்படி எனக்கு கிடைச்சது, 1964ல உண்மையில அவருக்கு இந்த அறிமுகம் கிடைச்சிருக்குது. அப்புறமா இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க வந்து. ஒரு ஆண் வெளிநாட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம்லாம் விதமா இருக்கும் வந்து. ஆனா பாபா வந்து சிவபாபா வந்து அங்க இறங்கல. அவருடைய பிறப்பு எங்க நடந்திருக்குது? பாரதத்துல தான் நடந்திருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம், இது போல வந்து. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அவர் இந்த இளம் வயதுல வந்து எங்க போறது? அடிக்கடி வந்து இப்படி ஒரு குழப்பமான நிலையில இருந்திருக்குது. அடிக்கடி பாபா சொல்லுவாரு, அபிக்த பாப்தாதா 1970ல அபிக்த பாப்தாதா அவருக்கு வந்து வரதானம் குடுத்திருக்காரு.
யூ ஷுட் கோ மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி வரதானம் வாங்கியிருக்காங்க. இத வந்து அவங்க வந்து தவிர்த்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த சமயத்துல அப்பா, அம்மா ஆ பெங்களூர்ல தன்னுடைய சிந்தி சமூகத்து மாமா வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். அங்க வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தாதி இருதய புஷ்பா அங்க சேவை செய்திருக்கின்றார்கள். பாபாவுடைய அறிமுகம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, அப்போ இவங்க ரோசி பேக்கரி சின்ன இளம் வயதிலேயே அந்த அறிமுகம் கிடைச்சு, அந்த உண்மையான சிவ பரமாத்மா அழகா அறிமுகம் கொடுத்து, அங்கிருந்து என்ன செய்திருக்கின்றார்கள், எங்க போனோம், மெட்ராஸ் போக வேண்டும் அப்படின்று பிரம்ம பாபா பாபா வந்து 1 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு என்ன செய்திருக்கின்றார், இந்த சேவை பற்றி அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். 1970ல 1 ஹவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு நீ சென்னைக்கு தான் சேவை செய்ய வேண்டும் அப்படின்று சொல்லியிருக்கின்றார். அப்போ வந்து தாதி பிரகாஷ் மணி கூட சொல்லியிருக்கின்றாங்க. நீ வந்து நேபாள் கேளு அப்படின்று. சில தீதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெய்ப்பூர் அப்படின்ட்டு கேளுன்று. ஆனா ரோசி பேக்கன்ஜி எந்த ஒரு எப்படி கேட்கறது அப்படின்று சொல்லியிருக்கக்கூடிய வேலையில வந்து நான் எங்க போணும்? நான் எங்க வரணும்? ஒரு டிட்டர்மினேஷன் அது ஒரு எய்ம் இல்லாம இருந்தது. பாபாட்ட கேட்டப்ப. அப்போ வந்து பாபா சொன்னாரு வந்து, ஆ ரோசி பேகன்ஜி கேட்டாங்க முதல்ல, "பாபா, பாபா நான் ஜெய்ப்பூர் அங்க சேவை செய்ய போக வேண்டும்" அப்படின்று. அது பாபா சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. அது நெறைய மியூசியம் கட்டிருக்காங்க ஜெய்ப்பூர்ல. நீ என்ன செய்ய வேண்டும்? புதுமையா புதுமைத்தன்மை கொண்டு வந்து மத்தவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்தணும். அவங்களுடைய அவர்கள் மூலமாக நீ அனுபவத்தை பெறக்கூடாது. நீ வந்து புதுமையா கிரியேட் பண்ணணும் பாபா. அதுதான் பிடிக்கும் அப்டின்று சொல்லியிருக்கின்றார். ஸோ அது முடிஞ்சுது. அடுத்ததாக நேபாள் கேட்டிருக்காங்க வந்து. யாரு ரோசி பேகன்ஜி பாபா கிட்ட கேட்டிருக்காங்க. பாபா நான் வந்து நேபாள் போகலாமா? அப்டின்று. அப்போ பாபா சொல்லியிருக்காங்க ரோசி பேகன்ஜி கிட்ட. என்ன சொல்லியிருக்காங்க? இன்னும் நேபாள் வந்து இன்னும் டெவலப்பே ஆகல. அங்க இருக்கக்கூடிய ரோடு வந்து ஒரு மண் நிறைந்த ரோடாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வருங்காலத்துல நீ இளவரசியாக இருக்கக்கூடிய நீ நடக்கலாமா? அப்படின்று பாபா கேட்டிருக்காங்க. ரோசி பெக்கன்ஜி. ஸோ ஜெய்ப்பூரும் குளோஸ் ஆயிடுச்சு. நேபாளும் குளோஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக எங்க இருக்குது? பாபா ஏற்கனவே வரந்தானம் கொடுத்தபடி 1970ல மெட்ராஸ் தான் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏதாவது புதுமையா உருவாக்கணும். சம்திங் நியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இப்ப 2மே வந்து குளோஸ் ஆகிவிட்டது. இந்த ஜெய்ப்பூரும் கிடையாது, நேபாளும் கிடையாது. பாபா வந்து ஒரு ஒரு புன்னகை அப்படியே வந்து கோல்டன் ஸ்மைல் பண்ணாராம் வந்து பாபா. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, பாபா வந்து நானும் வந்து ரொம்ப நாளா சொல்லியிருக்கேன் வந்து ரொம்ப நாளா உனக்கு சொல்லியிருக்கின்ற மெட்ராஸ் போக வேண்டும் அப்படின்று. அதனால வந்து நான் அபிக்த பாப்தாதா சொன்னத அவங்க வந்து மறந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்ப என்ன செய்ய போற நீ? வாட் யூ வாண்ட் அப்படின்று பாபா கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். சவுத் இந்தியா அதாவது மெட்ராஸ் வந்து ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அவ்வளோ நம்மளாலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. 1970 சமயத்துலலாம். ஆனா இப்பலாம் ஓரளவு பரவாயில்ல. ஆனா அந்த சமயத்துல சொல்றாங்க நினைவு கூர்கின்றார். மெட்ராஸ்ல பாரு மெட்ராஸ்ல அங்க வந்து ஆங்கிலம் அப்படி இல்லாம அங்க இருக்க முடியாது. அந்த சமயத்துல வந்து வெளிநாட்டு வாழக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக குழு ஆரம்பிக்கணும்னா இங்கிலீஷ் இல்லாமல் அங்க வந்து நம்ம சர்வே பண்ண முடியாது அப்படின்று அவர் சொல்கின்றார். அதனால தான் பாபா ஏற்கனவே சொன்னாரு, மெட்ராஸுக்கு போகணும்னா, அங்க ஒரு புதுமைத்தன்மைய கொண்டு வரணும். மத்தவங்களுக்கு பாபா மூலமா ஒரு புதிய அனுபவத்த அவங்களுக்கு உருவாக்கணும். அதனாலே அங்கிருந்து நீ மத்தவங்களுடைய அனுபவத்த நீ உருவாக்கக்கூடாது. நீ உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு பாபா அந்த மெட்ராஸ் சேவை பற்றி அந்த அனுபவத்தை நீ வந்து அந்த அனுபவத்த உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அப்போ வந்து அவங்க கேட்டிருக்காங்க வந்து, "பாபா என்ன செய்யறது பாபா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன சொன்னாரு பாபா, "நான் உனக்கு அந்த மெட்ராஸ் சேவைய வந்து கழுத்து மாலையாக உனக்கு அப்படியே வந்து குடுத்தாராம் வந்து பாபா. நீ மெட்ராஸ் தான் போக வேண்டும். கார்லேண்ட் ஆஃப் மெட்ராஸ் உனக்கு கழுத்துல அணிவிச்சுட்டாரு அப்படியே."
இவ்வளோ அற்புதமான ஒரு பாபா கையால அவங்க வாங்கியிருக்காங்க வந்து. கழுத்து மாலையாக மெட்ராஸ்ல சேவை செய்ய வேண்டும் அப்படி என்று. ஏன்னா காரணம், நம்முடைய ஜாதகத்தை அவர் தெரிந்திருக்கின்றார். ஜோதிடர், மெஜிஷியன் அவர் வந்து. ஒரு கருவியாக இருந்து, பெங்களூர்ல இருந்து தாதி இருதய புஷ்பாவிடம் எல்லா அந்த 7 நாள் பாடத்தை பெற்றுக்கொண்டு, அந்த கடவுள் யார் அப்படின்று நெறைய அது அனுபவம் இருக்கும். ஆ ரோசி பேகன்ஜி அந்த அற்புதமா எப்படி அவங்க இந்த 7 நாள் கோர்ஸ் எடுத்தாங்க. எப்படி வந்து மெட்ராஸுக்கு சேவை செய்ய வந்தார்கள் அப்படின்னு முழுமையாக அப்ப அம்மா வந்திருக்கின்றார்கள் பெங்களூருக்கு. அப்போ வந்து இவங்க சொந்த வீட்டுக்கு அதாவது மாமா வீட்டுக்கு வரும்பொழுது, அம்மாவோட 2 மாசம், 3 மாசம் அங்க சேவை செஞ்சாங்க பெங்களூர்ல. அப்ப அம்மாவுடைய அறிமுகம் கிடைச்சது. எல்லாம் இது போல நல்லா அழகா இவங்களுடைய வாழ்க்கை முறை, இளமையில் வாழ்க்கை முறை பெங்களூர்ல நடந்தேறியிருக்கிறது. அப்பதான் பிறகு தான் பாபாவோட கேட்டு சொல்லியிருக்கின்றார் எல்லா விஷயமும். அப்ப வந்து அதன் பிறகு தான் வந்து சென்னைக்கு அவங்களுக்கு சேவை கிடைச்சிருக்கிறது. கருவியாக இருந்து, அப்போ வந்து உனக்கு முன்னாடியே வந்து இப்ப என்ன இருக்குது இப்ப மெட்ராஸ் சேவை தான் இருக்குது அப்படின்று அந்த பழைய கால நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். அப்போ வந்து என்ன செய்றாங்க, ஆ பாண்டவபுரம் தங்கியிருக்கின்றார்கள். யாரு? எ ரோசி பேகன்ஜி. அப்புறம் பெங்களூர் அதாவது மவுண்ட் ஆபுல இருந்து பெங்களூருக்கு வந்து, அப்போ ஏற்கனவே ஜெய்ப்பூர்ல வந்து லக்ஷ்மி பேகம் வந்து இருந்திருக்கின்றாங்க சேவையில. அவர்களை கூட்டிக் கொண்டு, அப்புறமா அங்கிருந்து என்ன செய்திருக்கின்றார்கள், சாந்தா பேகன் பெங்களூர்ல அவங்க சொந்த ஊரு. அவர்களையும் கூட்டிக் கொண்டு 3 பேரும் சரி எங்க இறங்கியிருக்கின்றார்கள்? மெட்ராஸ்ல இறங்கியிருக்கின்றார்கள். அந்த சமயத்துல வந்து மெட்ராஸ்ல வந்து இது போல வீடே கிடைக்கலையாம். பாபாவுக்கு வீடு நம்ம சென்டர் ஓப்பன் பண்றது. 3 பேர் இறங்கி விட்டார்கள். அப்போ வந்து பாபா சொல்லியிருக்காங்க, 1 மந்த் 30 நாள் வந்து போய் தேடி பாரு, கிடைக்கும் வீடு. அப்படின்னு ரோசி பேகன்ஜி கூட அறிமுகம் கொடுத்திருக்கின்றார் பாபா. ஏப்ரல் மாதம் 1970ஆம் ஆண்டு அந்த நினைவுகளை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். யாரு? ரோசி பேகன்ஜி. சரி, ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடத்தை பார்க்க போனார்கள். 30 நாள் பாரு, 30 நாள் கிடைக்கலன்னா நீ திரும்பி வந்துவிடு அப்படின்று ரோசி பேகன்ஜி அவருக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவங்க தேடி தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. எங்க தங்கியிருக்கிறார்கள்? ஹோட்டல்ல தங்கிக் கொண்டு, வீடு தேடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹோட்டல்ல வந்து சமைக்க முடியாது. வெறும் அந்த ஜூஸஸு, இது போல அவங்க அந்த கிடைக்கக்கூடிய சாப்பாட கிடைத்து சாப்பிட்டுக் கொண்டு 25 நாட்கள் ஆகிவிட்டது. வீடு தேட பாபாவோட வீடு தேட தேட கிடைக்கல எங்கேயும். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, ஆ என்ன செஞ்சாங்க வந்து அந்த சமயத்துல பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கிடைச்சிருக்குது. ஒரு வீடு இருக்கு அப்படி என்று. அப்புறமா அவங்களுடைய லௌகீக அம்மா லக்ஷ்மண பேகன் வந்து மெசேஜ் அந்த வதன செய்தி கொண்டு வரக்கூடியவராக இருந்திருக்கின்றார். பாபாவுடைய செய்தியை. அப்போ வந்து ஆ 25 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்குது. 5 இன்னும் 4 நாட்கள் காத்திரு கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாக 25 நாள் போய்விட்டதாம். 5 நாள் தான் இருக்குது. இப்படியாக அவங்க மெசேஞ்சர் சொன்ன பிறகு அடுத்த நாள்ல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறது. இதுதான் சமயம் அப்படின்று நாம வந்து ஈஸ்வரிய சேவையை ஆரம்பிக்கலாம் அப்படின்று அவர்கள் நினைத்தார்கள். மெசேஜ் கிடைச்சு 5 நாட்கள் தான் இருக்கிறது. அப்போ வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து ஹவுஸ் ஓனர்ன்னு சொல்லுவாங்க வந்து. அதாவது மெயின் ரோட்லயே இருந்திருக்குது அந்த இடம், அந்த வீடு. அந்த வீடு என்னன்னா ஒரு விசேஷம். அவங்க வந்து அந்த இடம் இருக்கிறவங்க எல்லாம் சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள். பிராமணர் அங்க வந்து லௌகிக பிராமணர்.
ஆனா இந்த வீடு வந்து பிராமணன் இல்லாத ஒரு ஆத்மா. அந்த வீடு ஓனர். அவர் வீடு குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அப்போ பார்த்த உடனே இவங்கள பார்த்த உடனே இவங்க எல்லாரும் கிறிஸ்டின் ஆச்சே. இவங்க பக்கத்துல எல்லாமே இங்க பிராமணர் இருக்காங்க. எப்படி இவங்க நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ட்டு, இங்க கிறிஸ்டின்லாம் இடம் கொடுக்க முடியாது அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ வந்து ரோசி பெக்கன்சி சொல்லியிருக்கின்றார். நீங்க துணிய அதாவது ட்ரெஸ்ஸ வச்சுட்டு நீங்க எப்படி நீங்க கிறிஸ்டின் சொல்லலாம். நாங்க கிறிஸ்டின்லாம் கிடையாது அப்படின்ட்டு, அ நாங்க வந்து உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். ஆனாங்க அவங்க வந்து தைரியமா சொல்லியிருக்கின்றார். ட்ரெஸ்ஸ வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். டோன்ட் ஜட்ஜ் ட்ரெஸ்ஸு. ஸோ இது போல வந்து அ ஏப்ரல்ல இப்ப 30 நாள் ஆச்சு இல்லையா? ஏப்ரல் 26 6வது நாள் வந்து அந்த வீட்டு ஓனரு குடுத்திருக்கின்றார். இந்த வீட்டை. அதாவது ரூ. 300 குடுத்திருக்காங்க வீடு. எவ்வளோ அனுபவம் பாருங்க வந்து. ஆனா வந்து அந்த ஓனர் வந்து, "நான் உங்களுக்கு தான் குடுப்பேன்." அங்க என்னன்னா ஒரு விசேஷம், அங்க நெறைய வந்து அந்த நாடக அதாவது படத்துல நடிக்கக்கூடியவர்கள், அந்த இண்டஸ்ட்ரிலாம் அங்க நெறைய இருந்தது அங்க. "நான் அவர்களுக்கு யாருக்கும் குடுக்கல. ஆனா உங்களுக்கு தான் குடுப்பேன்." அப்படின்ட்டு ஓனர் வந்து ரோசி பேக்ன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப குஷியா இருந்துச்சாம். அப்போ வந்து உடனடியாக என்ன செஞ்சிருக்காங்க, தன்னுடைய லௌகீக மதர் லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் செய்திருக்கின்றார். எவ்வளோ நாள் ஆச்சு? 26 நாள் ஆச்சு. 4 நாட்கள் தான் இருக்குது. வீடு கிடைச்சது. ரூ. 300 வாடகை. உடனே அவங்க என்ன செஞ்சிருக்கின்றார்கள், அவங்க அப்பா, லௌகீக அப்பா, நாராயண் தாதா, லக்ஷ்மண பெகன் இது போல எல்லாரும் ஃபேமிலி எல்லாருமே வந்து அந்த 4 நாட்கள் இருக்கக்கூடிய சமயத்துல வந்து அந்த அக்ரிமெண்ட் எழுதி, அந்த வீட்ட வந்து ரூ. 300 வாடகைன்னு சொல்லிட்டு அங்க தங்கியிருக்கின்றார்கள். அக்ரிமெண்ட் போடப்பட்டது. சரி ஓகே. இப்ப வீடு கிடைச்சது. அந்த 26வது நாள்ல வீடு கிடைச்சது சென்னையில. அந்த இடம் பேர்லாம் தெரியாதுயா, அந்த ஏரியா பேரு. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேலையில, இப்போ வந்து ஈஸ்வரிய சேவை செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? சின்ன இடம் தான் அது வந்து. அப்போ வந்து இந்த சேவைக்காக எல்லாரையும் கூப்பிட்டு, அங்க அதாவது என்னன்னா, ட்ரெஸ் வச்சுட்டு என்ன சொன்னா, இவங்க கிறிஸ்டியன்ஸ் தான் சொல்லிட்டாங்க. ஒரு ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க அங்க இருக்கக்கூடியவர்கள. அதனால என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க வந்து அந்த வீடு வந்து நான் பிராமின். ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன போல அவங்க எல்லாருமே அ லௌகிக் பிராமண சமயத்த இருப்பாங்க. அதனால அவங்க லௌகிக் பிராமணர் எல்லாருமே என்ன செய்வாங்க, இந்த வீட்டு ஓனர் எப்படியும் நான் பிராமின் தானே, அதனால அங்க வரமாட்டாங்க யாருமே வந்து மேக்ஸிமம். அப்படியாக இருக்கக்கூடிய சமயத்துல போர்டிகோ அங்க இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் போர்டிகோ இருந்தது. அங்க வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு, அங்க அந்த காலத்துலலாம் வந்து அ ஒரு ஹார்ன் ட்ரைப்ன்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருக்கும் பெருசா. அது எல்லா இடத்துலயும் அப்படியே சவுண்ட் வரும். அத வச்சு அவங்க வந்து அங்க சேர்ஸு, அங்க இருக்கக்கூடிய அந்த சுவர்ல அந்த வச்சு என்ன செஞ்சிருக்காங்க வந்து பேசியிருக்காங்க வந்து. அப்போ அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்கவங்க வீட்டுக்கு முன்னாடி சேர போட்டு அத கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்படித்தான் வந்து அந்த ஈஸ்வரிய சேவை அங்க ஆகியிருக்கின்றது. எவ்வளோ பாருங்களேன், எவ்வளோ மேஜிக் பாரு. அங்க வந்து அவங்க நெறைய பேர் நெனச்சாங்க, இவங்க லெக்சர் தான் குடுப்பாங்க அப்டின்ட்டு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்காங்க வந்து, சண்டே இது போல நெறைய எப்பலாம் டைம் இருக்குதோ, அங்க பிரஸ்ல போயிட்டு அட்வர்டைஸ்மென்ட் குடுத்து நெறைய பேர் வந்து இது போல வந்து லெக்சர் சேவை செய்திருக்கின்றார்கள். அப்போ வந்து ஒரு பிரிண்ட் கால்ல இந்த லெக்சரர் வந்து சிவகன்யா, பி.கே. சிவகன்யா லெக்சர் குடுப்பாங்க. சொற்பொழிவு ஆற்றுவாங்க. அப்புறம் கீழ வந்து சைன் இப்படிக்கு அப்படின்ட்டு பி.கே. ரோசி பேகன் அப்படி இருக்குமா வந்து. அவங்க நேரடியா போயிட்டு வந்து அந்த பிரஸ்ல வந்து போயிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். நெறைய கார்டு ஆச்சு. ஆனா இந்த கார்டு உருவாக்கத்துக்கு இந்த சேவை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஜெகதீஷ் பாய் வந்து உதவி செய்திருக்கின்றார். பி.கே. ரோசி பேகன்ஜிக்கு. அப்புறமா அங்க இருக்கக்கூடிய நெறைய பேர் ஒரு 40 பேர் வந்திருக்கின்றார்கள். அந்த லெக்சர் செய்வதற்காக. அங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில எல்லாரும் கேட்டாங்க வந்து. ஓகே. சிவகன்யா இருக்கிற அ லெக்சர் குடுக்க போறாங்க. யாரு வந்து ரோசி பேகன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன போல சாந்தா பேகன் சொன்னாங்க. அதாவது அ கீழ உட்கார்ந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்க அந்த ஸ்டேஜ்ல அதாவது அவங்க பேர் தான் ரோசி பேகன்னு சொல்லிட்டு அறிமுகம் கொடுத்திருக்கின்றார். எப்படி அழகா இருக்கு பாரு. அந்த காலத்துல சேவை செய்திருக்கின்றார்கள் பாருங்கள். இப்படியாக அங்க அந்த வீட்ல ஆ அழகான சேவை ஆரம்பித்திருக்கின்றது. அதனால தான் சாந்த பேகன் சொல்றாங்க. அவருக்கு 2 பெயர். ஒண்ணு வந்து சிவகன்யா,
அப்புறமா ரோசி பேகன்ஸ். இப்படியாக அந்த அந்த காலத்துல வந்து இந்த இதுபோல கோர்ஸ் ஆரம்பித்திருக்கின்றார்கள். சென்டர் எப்படி, கீதா பாடசாலை, இதுபோல அந்த இடத்துல வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா? அந்த நான் பிராமின் வீட்டில் தங்கிக் கொண்டு, அங்க இதுபோல வந்து ஏற்கனவே இந்த சிந்தி கம்யூனிட்டி சேர்ந்த வந்து அங்க பெண்மணி வந்து அ இந்த செய்தி வந்து இந்த கீதா பாடசாலை சென்டர் அந்த கீதா படிப்பாங்களாம் அந்த காலத்துல அங்க. அதாவது 99% வந்து அங்க யார் இருப்பாங்கன்னா, ம் சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வேற யாருமே அங்க வந்து உள்ள வர முடியாதாம். அப்பேற்பட்ட ஒரு இடமா இருந்திருக்குது அந்த இடம். பாபா பாருங்க. அதனால தான் இவங்க வந்து ஏற்கனவே சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள். பாரு, அவர் மூலியமா பாபாவுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருக்குது. சிவ பாபாவுக்கும் சரி, பிரம்மா பாபாவுக்கும் சரி. நீ தான் அங்க போகணும். காரணம் ஏற்கனவே அங்க இருந்த பெண்மணி வந்து அந்த கீதா பாடசாலை, அந்த உபநிஷம் எல்லாம் ஆ யாருக்கும் தெரியாது. அதனால தான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் உள்ள வந்திருக்கின்றார். பாபா பாருங்க. மேஜிக். இது போல வந்து அந்த பெண்மணியுடைய அந்த ஆசை நிறைவேறாத காரணத்தினால் அவங்க வந்து இறந்து விட்டார்கள். அவருக்கு பிறகு யார் வருவது என்று தெரியாமல் பிறகுதான் 1970ல 71 சமயத்துல அந்த இடம் வந்து இது போல சேவை ஆரம்பித்திருக்கின்றது அங்கே. அந்த பெண்மணியுடைய ஆசை வந்து சிவகன்யா, அதாவது ரோசி பெகன்ஜி இதன் மூலமாக பாபாவ சேவை வந்து அங்க ஆரம்பித்திருக்கப்பட்டிருக்கின்றது. இதுவே ஒரு ப்ரூவ் தான் சொல்லலாம் வந்து. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த இடத்துல வந்து யாருமே உள்ள போக முடியாது. அந்த சமயத்துல பாபா பாரு, இவர்கள் மூலமா அந்த இடம் வந்து அந்த இடத்துல உள்ள போயிருக்கின்றார். சென்னையில்லாம் ஆங்கிலம் தெரியாது. அங்க ஒண்ணும் சர்வே பண்ண முடியாது. ஒரு ஆன்மீகத்துல இருந்து கொண்டு ஏதாவது ஒரு பாபாவுக்கு யாருக்கு வந்து சேவை செஞ்சாலும் சரி, இங்கிலீஷ் இது போல ஹிந்தி தெரியாம ஒண்ணும் செய்ய முடியாது அந்த காலத்துலலாம். பாருங்க பாபா எப்படி உங்களுக்கு ஹெல்ப் செய்திருக்கிறார், சப்போர்ட் செய்திருக்கார் பாருங்க. அப்ப அங்க அந்த வீட்ல வந்து ஆரம்பமாகி இருக்கிறது சேவை. இப்படியாக இருக்கக்கூடிய வேலையில அந்த சிந்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாபாவுடைய பண்டார தெரிந்தெல்லாம் அது போல காசு கொஞ்சம் கொஞ்சமா அங்க போட்டிருக்கின்றார்கள். பாருங்க பாபா வந்து இந்த சேவை மூலமா கழுத்து மாலை உருவாக்கி கொண்டு விட்டார். என்ன அற்புதமா இருக்குது பாருங்க கேட்கும் பொழுது. ஏற்கனவே சொன்னபடி பாபா சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே நடந்த விஷயம். இது பெங்களூர் நடந்த விஷயம் வந்து. அப்போ வந்து ஹிந்தி தெரியாது அவங்களுக்கு. ஆங்கிலத்தில எழுதியிருக்கின்றார் பாபாவுக்கு. "பாபா, நீ சொல்வது போல 108 மணி மாலையில என்னையும் வந்து சேர்க்க வேண்டும்." அப்படி வந்து 5 மணி மாலையில. அந்த அதாவது 108 மணி மாலையில நானும் என்னையும் சேர்க்க வேண்டும். என்னுடைய 4 அ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 5 பேரும் சேர்ந்து எங்கள வந்து உங்க கழுத்து மாலையை உருவாக்க வேண்டும் அப்படின்று சொல்லியிருக்கின்றார். அப்போ வந்து அவங்க ரிப்ளை செய்திருக்கின்றார். ஆங்கிலத்தில எழுதியிருக்கின்றார்கள். ரோசி பேகன்ஜி. "உனக்கு கன்ஃபார்ம்" அப்படின்று. ஆனா அந்த 4 பேரும் வந்து நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்று சொல்லியிருக்கின்றார். லெட்டர் வந்திருக்கிறது. பிறகு என்ன ஆகி இருக்கிறது அப்படின்ற டிராமால அந்த 4 பேரும் வந்து அ அ பிறகு வந்து அவங்க வந்து எகிப்துக்கு வரல. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிய போயிட்டாங்க எகிப்த விட்டு. ஆனா இவங்க மட்டும் தான் ரோசி பெக்கன்ஜி மட்டும் தான் அந்த 108 மணி மாலையில வந்திருக்கின்றார். பாபாவுக்கு தெரியும் எல்லாம். யார் யார் வர வேண்டும் அப்படின்று. இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில கிட்டத்தட்ட மெட்ராஸ்ல வந்து 108 சென்டர் இருந்திருக்கின்றது. கன்னியாகுமரியில வந்து சரி, அங்கேயும் ஆரம்பமாகி இருக்கின்றது சேவை. அது மட்டுமா, சவுத் கேரளாவிலும் சரி, அந்த சமயத்துல வந்து 25 சென்டர் இருந்திருக்கின்றது. கேட்கும்போது எவ்வளோ அற்புதமா இருக்குது பாருங்க. ஆனா அந்த சென்டர்லாம் எப்படி இருக்கும் வந்து, இவங்க தங்கக்கூடிய ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் வந்து. ரொம்ப பெருசுலாம் இருக்குது வந்து. அப்போ வந்து என்ன ஆகியிருக்கின்றது என்றால், நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அ அந்த சமயத்துல வந்து எப்படி இருக்கும்? பெருசாலாம் இருக்காது வந்து பாபா சென்டர். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் வந்து. இது மாரி ஆக்ஸ்போர்ட் அது மாரி பல்கலைக்கழகம்லாம் சொல்ல முடியாது வந்து. லண்டன்ல இருக்கக்கூடிய அங்க குளோபல் ஹவுஸ் இருக்குல்ல, அது மாரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளா தான் எளிமையா தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சேவை வந்து. இந்த சுங்குவார் சத்திரம் பக்கத்துல வந்து நம்ம ஏற்கனவே தெரியும். ஆ ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ஒரு பெரிய மியூசியம் கட்டியிருக்கின்றார்கள் அந்த காலத்துல. 3 ஏக்கர் நிலத்துல வந்து அங்க கட்டியிருக்கின்றார்கள்.
ஸ்பிரிச்சுவல் மியூசியம் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த காலத்துல. இப்படியாக அந்த ஸ்பிரிச்சுவல் மியூசியத்துல கிட்டத்தட்ட 50 பேரு, 60 பேரு, 70, 100 பேரு அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் குடுத்திருக்கின்றார்கள் அங்க. இந்த மியூசியத்துல வச்சுக்கிட்டாங்க, இந்த காலத்துல. அப்ப என்ன செய்யிருக்கிறாங்க, டைரக்ஷன் குடுத்துருக்காங்க. இது டூரிஸ்ட் பிளேஸ் தானே வந்து ராஜீவ் காந்தி இறந்த இடம் ஸ்ரீபெரும்புதூர்ல. அதனால அங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாரி அங்க ஆரம்பிச்சு, பாபாவோட சேவை பாருங்க. எப்படி நடந்திருக்கிறது அந்த காலத்துல. ராஜீவ்காந்தி பக்கத்துல மெமோரியல் அங்க பக்கத்துல ஆரம்பிச்சு, அங்க நெறைய விஐபி வந்திருக்கின்றார்கள். டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில நெறைய வந்து அங்க வரக்கூடிய ஸ்டூடண்ட் அவருடைய சொந்தக்கார் வந்து யுனிவர்சிட்டில வந்து வேலை செஞ்சிருக்காங்க புரொஃபஸரா வந்து. அவர்லாம் வர பிறகு அவர் மூலமா நெறைய சேவை செய்திருக்கின்றார்கள் அங்க. புக்ஸ் எப்படி போடுறது, அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து டிராவல் இது போல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கின்றார்கள். அந்த சமயத்துல ஐஏஎஸ் இவர்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆ பாபாவோட டைரக்ஷன் படி செய்திருக்காங்க. ஆனா அவ்வளோ ஈஸியா குடுக்க முடியாது ஐஏஎஸ்க்குலாம் வந்து. அதனால வந்து ஹோம் செக்ரட்டரி உள்துறை அமைச்சர் மூலமா அவங்கள வந்து கேட்டு சென்னாரெட்டி அந்த காலத்துல ரொம்ப அ அந்த உள்துறை அமைச்சரா இருந்தாங்க. அவர் மூலமா வந்து ஐஏஎஸ் இது போல பெரிய பெரிய விஐபிலாம் வந்து அங்க எஸ்பிஆர் அதாவது ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து சேவை வந்து ஆரம்பமாகி இருக்கின்றது. அப்போ வந்து 3 மந்த்ஸ்க்கு பிறகு வந்து தாதி ஜானிக்கு வந்து லண்டன்ல சேவை செய்திருக்கின்றார்கள். வெளிநாட்டு சேவையில. அப்போ வந்து அ ஆஷா பேகன் நம்ம ஏற்கனவே தெரியும் ஓஆர்சில வந்து அவரும் சொல்லியிருக்கின்றார். ஆம் தாதி நல்லா அங்க விஐபிலாம் வந்து இது போல ஐஏஎஸ்லாம் குடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கின்றார்கள். குவாலிட்டியான ஆத்மாக்கள் அங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு தாதி ஜானகி நம்புனாங்க. அப்போ வந்து இந்த சமயத்துல வந்து ரோசி பேக்கன்சிக்கு வந்து டயாலிசிஸ் கிட்னி ப்ராப்ளமா இருந்தது. எல்லாமே நல்லா தான் இருந்தது எல்லாமே வந்து. அ அவங்களுடைய உடம்பு. ஆனா கிட்னி வந்து வேலை செய்யல. அது ஒரு நிலையில இருக்குது அவங்களுக்கு வந்து. அப்போ வந்து தாதி ஜானகி வந்து வந்திருக்கின்றார். அப்போ பிறகு வந்து அ சாந்தி தாமலாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்க. அங்கிருந்து தினமும் சரி 3 தடவ வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பாங்களாம் வந்து ரோசி பேகன்ஜி தாதி. எவ்வளோ பாருங்க வந்து இத. அப்போ வந்து அவங்களால நடக்கவே முடியாது வந்து. அதாவது ரோசி பேகன்ஜி மூலம். கிட்னி ப்ராப்ளம் ஆயிடுச்சுல்ல நடக்க முடியாது. அந்த ஸ்ட்ரெச்சர்ல தான் வச்சு அவங்கள படுத்துக்கிட்டு பார்ப்பாங்களாம் வந்து தாதி ஜானகி. அப்போ வந்து தாதி ஜானகி சொல்லியிருக்கணும், எழுந்துரு. நான் உன்ன பார்க்கணும் அந்த நிலையில சொல்ட்டு. ஆனா அவங்களால எந்திரிக்கவே முடியலையாம். அப்போ பேசிட்டு இருக்க கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே எல்லாம் திருஷ்டி குடுத்துட்டு, அந்த சக்திலாம் குடுத்துட்டு தாதி ஜானகி வந்து அந்த லிஃப்ட் பக்கம் போயிருக்காங்க. அவங்களுக்கு ரோசி பேகன் சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டு போகும்பொழுது எனக்கு எங்க இருந்து அந்த சக்தி வந்ததுன்னு தெரியல. பாபா குடுத்த என்ன, நான் எழுந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப எல்லாம் தாதி ரோசி பேகன்ஜி எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே குஷி ஆயிடுச்சு அந்த இடம் வந்து. பிறகு அங்க இருக்கக்கூடிய அங்க நர்ஸ், டாக்டர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருக்காங்க வந்து. அப்ப என்ன செஞ்சிருக்கனாங்க, ஓகே நீ என்ன செய்யணும் இனிமேல் உங்களால வந்து இப்போது வந்து உடல் மூலமா சேவை செய்ய முடியாது. அதனால அ மென்டல் சேவை அதாவது மனச சேவை செய்யலாம் அப்படின்ட்டு தாதி சொல்லியிருக்கின்றார். அப்ப அந்த பக்கத்துல தாதி ஜானகி உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு வந்து இது போல வந்து அறிவுரை குடுத்திருக்கின்றார். அது மட்டுமா அந்த ஹாஸ்பிட்டல்லயே வந்து கிட்டத்தட்ட 24 நர்ஸு, டாக்டருங்க எல்லாருமே வந்து ஒரு மெடிடேஷன் ஹாலே அங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வாத்தாவரணமே அங்க மாத்திட்டு இருக்காங்க. டெய்லியும் சரி அந்த இடத்துல. இப்படியாக நல்லா அழகா அந்த இடம் வந்து ஒரு சென்டர்கள உருவாக்கி விட்டது தான் ஹாஸ்பிட்டல்ல, அந்த காலத்துல. ஆனா இருந்தாலும் சரி, அந்த சமயத்துல வந்து 2, 3 ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் பேர்லாம் தெரியல. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் ஒரு ரூம் மாரி ஆகிவிட்டது அந்த இடம். சென்டர் போல ஆக்கி விட்டிருக்கின்றார்கள். அவங்க கூட படுத்துக்கிட்டு யோகா செய்ய வேண்டியது, கோர்ஸ் குடுக்குறது எல்லாமே அங்க நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல. ஐசியூ ஐசியூல இருக்க அங்க கூட அந்த சமயத்துல சேவை நடந்திருக்கிறது அங்கே ஹாஸ்பிட்டல்ல. ஒரு சென்டர் எப்படி இருக்குமோ அதே போல கோர்ஸ் எல்லாமே அங்க அந்த ஹாஸ்பிட்டல் நடந்திருக்குது. அங்க வெளியில இருக்கக்கூடியவங்க கூட வந்து யோகா செஞ்சுட்டு இருக்கின்றாங்க. டோலி கொடுப்பது இது போல அங்க உட்கார்ந்து சொல்லியிருக்கின்றார். அப்ப தாதி ஜானகி வந்து அடிக்கடி அண்ணா நகர்ல வந்து 3 தடவ வந்து ரோசி பேகன்ஜி பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டி குடுக்குறது, சக்தி குடுக்குறது,
இது எல்லாம் அந்த திருஷ்டி மூலமா வந்து நெறைய அனுபவம் ஆகியிருக்கிறது அந்த சமயத்துல. அப்போ வந்து தாதி வந்திருக்கின்றார். அப்படியே திருஷ்டி கொடுத்தே கொண்டிருக்கின்றார் அப்படியே வந்து ரோசி பேகன்ஜி. ஆனா எந்திரிக்க முடியல. ட்ரை, ட்ரை, ட்ரை அப்படின்னு சொல்றாராம் தாதி ஜானகி. இருந்தாலும் என்னால எந்திரிக்க முடியல. நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன் அப்படி என்று சொல்கின்றார். "வேக் அப் நட, எந்திரி, எந்திரி" அப்படி சொல்றார். "நட" அப்படி சொல்லிட்டு. அப்படியாக நம்ம ஏற்கனவே சொன்னபடி வந்து அவங்களால முடியல. அதாவது அந்த திருஷ்டி குடிச்சு மேல இருந்து அப்படியே ஒரு ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கும், அது போல எனக்கு அந்த சக்தி குடுத்தாங்க. அவங்க டோருக்கு முன்னாடி போகும்போது நான் திரும்பி வந்தேன். அந்த எந்திரிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைச்சுது அவங்களுக்கு. இது போல வந்து சொல்லும்பொழுது, அவங்க டோர் பக்கம் பிறகு திரும்பி வரும்பொழுது, அவங்க அப்படியே ட்ரை ட்ரை சொல்லியிருக்காங்க. அப்புறமா தாதி ஜானகி சக்சஸ் அப்படி 2 கை நீட்டி அப்படி சொல்லியிருக்காங்க. சக்சஸ் அப்படின்னு. இப்படியாக வந்து பாப்பா பாரு தாதி ஜானகி வந்து ஒரு பரிசா போல, ஏஞ்சல்ஸ் போல வந்து என் முன்னாடி நிக்கும்போது எவ்வளோ அற்புதமா இருக்குது. தாதி எனக்கு வந்து இவ்வளோ சக்தி குடுக்குறான்னா, நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. "நீ வந்து நடக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திருஷ்டி குடுத்துட்டு, நானு லண்டன் போறேன். அடுத்த தடவ வரும்போது நீ வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, வரதானம் குடுத்துட்டு, ஓகே. பாபா ஹஸ் டன் அப்படி சொல்லிட்டு, ஒரு மந்திரமா தான் இருக்குது வந்து அது. ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க வந்து. இந்த பாபா யாரு? கிரேட் அவர் வந்து மேஜிஷியன் அவர் வந்து. இப்படியாக வந்து சேவை ஆரம்பிக்கிறது. அங்க இப்போ பாருங்க, தாதி ஜானகி வந்து திருஷ்டி குடுத்து அவங்கள வந்து நடக்க ஆரம்பிச்சாங்க வந்து. 3 ஸ்டெப்பு 3 அடி வந்து நடந்தாங்க. ஆனா, அவங்க போயிட்ட பிறகு டாக்டர்லாம் வந்து பார்க்குறாங்க வந்து. நின்னு பார்க்குறாங்க. அவங்களால எந்திரிக்க முடியல. சக்தி குடுக்க முடியாது. மனிதர்களால் குடுக்க முடியாது தானே! ஆனா பாபா பாரு அது ஜானகி மூலமாக நடக்க வச்சாரு. நடக்க முடியாத நடக்க வச்சிருக்காரு. எங்கருந்து வருது பவரு? மேலருந்து அவர் குடுக்குறாரு. ஆனா டாக்டர் கூட ட்ரை பண்ணாங்க முடியல. நடக்க எந்திரிக்க முடியல. அதுபோல சூழ்நிலை இருந்தது. டாக்டரும் வந்து எந்த ஒரு அந்த நோயாளிகளுக்கு வந்து டக்குன்னு முடிச்சுட்டு அப்படி போயின்னே இருப்பாங்க. ஆனா, ரோசி பேகன் ஸ்பெஷல் கவனித்து ஒரு டாக்டர்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் பேசிட்டு தான் போவாங்க வந்து. காரணம் அந்த வைப்ரேஷன் அவங்க மூலம் அந்த உடல் வில் பவர் அவங்களுக்கு வந்து இருக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அங்க இருக்கக்கூடிய அங்க ஜூனியர் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்துட்டு நல்லா கவனிச்சிருக்காங்க. அப்போ வந்து உங்க மனச சேவை செய்யுது, அந்த வரதான கார்டு கொடுப்பது மத்தவங்களுக்கு, இது போல வந்து அங்க கொடுத்திருக்கின்றார். இந்த நம்முடைய யக்கியத்த பத்தி. இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில, அ தாதி ஜானகி லண்டன்லேருந்து ஃபோன் செய்து, 1 வருஷம் கழிச்ச பிறகு ஃபோன் செய்து, "நான் வந்து இந்தியாவுக்கு வரேன். மெட்ராஸ்க்கு வரேன். நீ வந்து என்ன செய்யணும், ஏர்போர்ட்ல என்ன வந்து ரிசீவ் பண்ணணும்." அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. ஆச்சரியமா இருக்குதுன்னா, என்னால நடக்க முடியாது. நான் எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? அப்படி என்று இவங்க ஆச்சரியப்பட்டிருக்கின்றார். அந்த சமயத்துல எதுக்காக வரான்னா, தாதி ஜானகி மதுரை வந்து ஆரம்பித்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சில்வர் ஜூப்ளி. அத செலிப்ரேட் பண்றதுக்காக தாதி ஜானகி, ஹன்சா பேகன் எல்லாரும் வராங்க வந்து. அப்ப அங்க அந்த சமயத்துல வந்து எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறார்கள், சீனியர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே மதுரைக்கு சேவைக்கு வந்திருக்காங்க. இவங்க மட்டும் தான் இருந்திருக்காங்க. ரோசி பேகன்ஜி. எவ்வளோ அற்புதம் பாருங்க வந்து. அந்த சமயத்துல நவம்பர், டிசம்பர் அந்த சமயத்துல சொல்றாங்க வந்து. அப்புறமா வேற ஆப்ஷன் கிடையாது. ஆ போயிருக்கின்றார்கள். எங்க அந்த சமயத்துல வந்து குல்சார் தாதி கூட மும்பைல சேவை பிஸியா இருந்திருக்கின்றார்கள். ஆனால் தாதி ஜானகி மெட்ராஸ் வந்திருக்கின்றார்கள். நான் அங்க முடிச்சுட்டு அப்படியே நான் உன்ன வந்து மதுபன் கூட்டிட்டு போவோம் அப்படின்று தாதி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சமயத்துல ஹன்சா பேகன் வந்திருக்கின்றார் அங்க. என்ன மிராக்கிள் பாருங்க.
அப்ப சாந்த பகனோடு முடியாது. எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கின்றார் இது போல. ஆனா, ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆ அலோ பண்ணலையாம். காரணம் வந்து அந்த சமயத்துல பாகிஸ்தானுடைய ஒரு சின்ன பிரச்சனை. உளவாளிகள் அங்க வந்திருக்கின்றார். பாம்பெல்லாம் வைக்குது. அதனால வந்து ஏர்போர்ட்ல அலோ செய்ய முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்ப என்ன செஞ்சிருக்கின்றார்கள் வந்து உள்துறை அமைச்சர் ஹோம் செக்ரட்டரிட்ட ஃபோன் செய்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க. 4 பேர் வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வரக்கூடிய ஆத்மாக்கள ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் மட்டும் அலோ பண்ணாங்களாம் ஏர்போர்ட்ல. அப்போ வந்து இவங்களும் செஞ்சு போயிருக்காங்க. ரோசி பேக்கரியும் போயிட்டு நடந்து போனாங்களாம் அப்படியே வந்து வரவேற்புக்கு. தாதி அங்க எதிர்ல பார்த்த உடனே ஷாக். அவங்களுக்கும் ஆச்சரியமாகி விட்டது. ரோசி பேக்கரிஞ்சு நடக்குறாங்களா அப்படி அப்படின்ட்டு. பாருங்களேன் ஆச்சரியம் பாரு. வாக்கிங் எல்லாமே வந்து அங்க நெறைய டிஸ்கஷன் திருஷ்டி குடுப்பது, அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அந்த டோலி சாப்பிடுவது, இது போல அங்க ஒரு அழகான ஒரு வைப்ரேஷன் நடந்திருக்குது. எப்படி உங்களால நடக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. பாரு, பாபா வந்து எல்லாமே மேட் அப் நல்லா அழகா உருவாக்கியிருக்கிறாரு அங்க. அந்த இடம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காங்க ஏர்போர்ட்லயே வந்து. காரணம், தாதி வந்து ஏற்கனவே வரதானம் கொடுத்திருக்கிறார். சிவபாபா அவர்கள் மூலமா. அப்ப பாருங்க நடக்குறாங்க வந்து. என்ன ஆச்சரியமா இருக்குது பாரு. காரணம், அந்த பிளெஸ்ஸிங் தான் வரதானம். அதனால தான் சங்கமகத்துல வரதானத்த வாங்கணும். ஸோ அதுபோல வந்து என்னுடைய அந்த மெட்ராஸ் சேவை இப்படிதான் எனக்கு ஆரம்பமாகிறது அப்படின்று சொல்லிவிட்டார். பாருங்க. எல்லாமே இயற்கையா அமைஞ்சிருக்கிற அந்த அந்த வரதானம். எவ்வளோ அந்த வில் பவர் பாரு பாபா குடுத்திருப்பாரு வந்து. நடக்க முடியாத நடக்க வச்சிருக்கின்றார்கள். படுத்திருந்த ஆத்மா டயாலிசிஸ் மூலமா இருந்த ஆத்மாவை எப்படி வரதானம் குடுத்து தாதி ஜானகி மூலம் தாதி ஜானகி மூலமாக இது நடந்தேறிருக்கின்றது. பாபா உதவி செய்திருக்கின்றார். பாபாவுடைய கை வரதானம் இருக்கின்றது. தாதியுடைய வரதான கை இருந்திருக்கின்றது அவருக்கு. இப்படியாக என்ன செஞ்சிருக்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு, அ பாபா மீட்டுக்கு மேல போயிருக்காங்க வந்து அங்க. மவுண்ட் அபு. இப்ப நான் பேசுனேன்னா அப்புறம் 1 மணி நேரம் மேலத்துக்கு நான் பேசியிருக்கின்றேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இருமல் கூட வரல பாருங்க. பாபாவுடைய நல்லா அற்புதமா ஆக்கி விட்டார் என்னை. இப்படியாக பாபா என்னை எப்படி உருவாக்கியிருக்கின்றார், என்னை எப்படி பேச வைத்திருக்கின்றார் பாருங்கள். அதனால தான் தாதி ஜானகி சொல்வது போல எல்லாமே இப்ப நான் வந்து தனியாகவே சாப்பிடுவது, நடப்பது எல்லாமே என்னால முடியுது அப்படின்ட்டு அழகா சுருக்கமாக நம்மிடம் அந்த ஈஸ்வரி சேவை எப்படி செய்ய வைத்தார் என்ன மெட்ராஸ்ல, அவருடைய அப்பா, அம்மா எப்படி வந்து உதவி செய்திருக்கின்றார். இப்ப நான் பாருங்க 1 மணி நேரம் உங்களுக்கு லெக்சர் குடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் அந்த அனுபவத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன இருமல் கூட என்னால வரல. எல்லாம் பாபா தான். பாபாவுடைய வரதான கை தான் எனக்கு வந்து இவ்வளவு உருவாகுவதற்கு காரணமாக இருந்த பாபாவுக்கு தான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு நேரமா நான் இந்த பாக்கி விதாதம் மூலமாக எப்படி இந்த குடும்பம் வந்து பாபாவுக்கு உதவி செய்திருக்கு அப்படின்று இவ்வளவு நேரமா இந்த பாக்கிய விதாத் மூலமாக ரோசி பேகன்ஜி பற்றி நாம் பார்த்தோம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது வெளிநாட்டு சேவை. ஒரு புதுமைத்தன்மைனா இவர்கள் மூலமா தான் பாபா உருவாக்கியிருக்கின்றார். நியூனஸ் புதுமை கொண்டு வர வேண்டும். நெறைய இவர் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லா பாண்டிச்சேரி, சவுத் கேரளா, மதுரை, தமிழ்நாடு முழுமையாக சேவை உருவாவதற்கு நிமித்தமான கருவியாக இருந்த விசேஷமான ஆத்மா, பாபாவுக்கு பிடித்தமான ஆத்மா, 108 மணி மேல வரக்கூடிய ஆத்மா, இப்படி நெறைய சொல்லிக்கலாம் விசேஷத்த பத்தி. நம்ம சுருக்கமாக இவ்வளோ நேரம் அவர பற்றி நம்ம சொன்னோம். நடக்க முடியாதவர் கூட நடக்க வைத்திருக்கின்றார் சிவபாபா தான் மேஜிக். இது போல வந்து நெறைய அனுபவம் இருக்கும். பட் சுருக்கமாக இந்த நாள்ல அவருக்கு விசேஷமா நமக்கு வாழ்த்துக்கள அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்று இந்த பாக்கிய வித்ததன் மூலமாக அவருக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவ பற்றி, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் எப்படி இந்த ஈஸ்வரிய சேவைக்கு சேவை செய்தார்கள், எப்படி தன்னுடைய தியாகத்தை இந்த சேவையின் மூலமாக பாக்கியத்தை அடைந்தார்கள் அப்படின்று
நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா, பாபாவுடைய செல்ல குழந்தையாக இருந்தவர், மூத்த ராஜயோகினி ரோசி பெகன்ஜி. இவருக்கு இன்னொரு பெயர் வந்து சிவகன்யா அப்படின்னு அழகா பெயர் வைத்திருந்தார் பாபா. இவர் வந்து பிறந்த ஊர் வந்து வெளிநாட்டுல. அதாவது அ ஹாங்காங்.